இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எலெக்ஷன் வந்தால் தான் கதர் சட்டையை கஞ்சி போடுவாங்க. ஒரு ஊர்லேயும் அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையே பெரும் பிரச்சனையாக இருக்கு. அதை சமாளிக்கிறதுக்கே ஒரு கமிட்டி போடணும் போல. காங்கிரஸ் சேர்ந்து வந்தாதான் நியூஸ், கட்சிக்குள்ள பிரச்சனை நியூஸே கிடையாது. அதை எப்பவுமே நடக்கிறது. நம்ம தோசை கடையில் போனீங்கன்னா 60 வகையான தோசை இருக்குமா? தோசையிலே 60 வகை இருக்கும். ஆமாம், அந்த மாதிரி இதெல்லாம் ஏகப்பட்ட கோஷ்டி. ஒரே மாவு தான், ஆனால் பல வகை தோசை. ஆமாம், ஒரே கட்சியில் பல. அதே மாதிரி ஒரு சட்டமன்ற தொகுதியில் 10 கோஷ்டி இருக்கும்னு நினைக்கிறேன். வந்து பற்றியே சொல்கிறாரு. ஏன்னா ஒரு மாநில தலைமை சொல்லுது, டெல்லி தலைமையும் அறிவுறுத்தி இருக்கு, அதையும் மீறி பேசுகிறாங்க அப்படின்னா பின்னால் வந்து ஒரு சக்தி இயக்குது. அல்ல, அந்த சக்தி எதுன்னு நான் பார்த்தேன். எப்படின்னா பிரவீன் செக்ரட்டரி ட்வீட் போட்டார் இல்லையா, இந்த 5000 ரூபாய் கொடுக்கறது, அதுக்கு முன்னாடி நிறைய ட்வீட் போடுறாரு. இது எல்லாத்தையும் ஆடிட்டர் ஒருத்தர் ரீட்வீட் பண்ணிட்டு இருக்காரு. ஆரம்பத்திலேருந்து அப்படிதான். மாநில தலைவரை மதிக்கவும் மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஒரு அறிவிப்பு விட்டாவோட தண்ணியே நீக்கினா கூட நீக்கிறது அப்படியே நேராக ஃப்ளைட்டை பிடிச்சி நேராக டெல்லியில் போய் சோனியா வீட்லேயும் ராகுல் வீட்லேயும் போய் பார்த்து அவங்கள்ட்ட ஒரு போஸ்டிங் வாங்கிட்டு வந்துடுவாங்க. கதர் சட்டை போடணும், வெள்ளை போடணும்னா அழுக்காகவும் கூடாது, வேறுவையும் ஆகக்கூடாது, ஏசிலே உட்காந்துருக்கணும்னா எம்எல்ஏ ஆக முடியாது. நான் சொல்லப்பா இப்படி ஆகும்னு நினைக்கவே இல்லை. என்னாச்சு? என்ன திமுக காங்கிரஸ் தான் ரொம்ப கொடுமையாக போயிட்டுருக்கு. காங்கிரஸ் வெளில வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, உள்ளே போவாங்கங்கிறாங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எனக்கு ஒன்றும் புரியல. வெளியில் அவங்களா போயிடுவாங்கன்னு திமுக இருக்கா, இல்லை காங்கிரஸ் வந்து எதிர்பார்க்குதா வெளியில் போ அப்படின்னு திமுக சொல்லும் அப்படின்னு எதிர்பார்க்குதா? அது எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் பாருங்க சார், போன எலெக்ஷன் முடிஞ்சிச்சு, அந்த டைமில் காங்கிரஸை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் 4 வருஷம் வந்து பெரிய போராட்டங்களோ இல்லை பெருசாக எதுவும் வெளியில் தெரில. ஆனால் இப்போ பார்த்தா ஒவ்வொருத்தராக அகில இந்திய தலைவர், மாநில தலைவரை தாண்டி ஒவ்வொருத்தராக வந்து வெளிப்படுறாங்க. பெரிய பிரச்சனையாக அதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்கிறாங்க. அதை பற்றிலாம் அதுதான் இப்போ சர்ச்சையாக போயிட்டுருக்கு. எலெக்ஷன் வந்தால் தான் கதர் சட்டையை கஞ்சி போடுவோம். சோசியல் மீடியாவில் கமெண்ட் ஒன்று படிச்சிருந்தேன். அதாவது குடும்பம்னு போனால் கோயிலுக்கு போனால் அது என்ன சொல்லுவாங்க, அது மாதிரி தான். ஏற்கனவே காங்கிரஸ் வந்து ஒரு கொடுமை நிலையில் தான் இருக்காங்க. கோயிலுக்குள்ளே போனால் அங்கே ஒரு கொடுமை. காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே வந்து இன்னும் அந்த கட்சியை வீழ்ச்சியில் கொண்டு போகிற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களே, அதாவது நான் கமல் சொன்ன மாதிரி தேர்தல் வந்துட்டால் மட்டும் போதும், வெளியில் வந்து அப்படியே பஸ்ட் ஆகி யாரை வீழ்த்தலாம், யாரை பாஜகவோட பீட்டிமா செயல்பட்டு திமுக எப்படி காலி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ஒர்க் பண்ணிருக்காங்க. இப்போ இல்லைங்க, காங்கிரஸையே குறை சொல்றீங்களே, காங்கிரஸ் எவ்வளோ பாவம். இத்தனை ஆண்டுகளும் யாரால பாவம்? உங்களுக்கு தோல் கொடுத்துருக்கு, உங்களுக்கு மினிஸ்ட்ரியில் அத்தனை பேரை கொடுத்துருக்கு, ஒரு நெருக்கடி வந்து இல்லைங்க. தோல் கொடுத்தது அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சிக்கு அடையாளம் கொடுத்ததே திமுக போன்ற கட்சிகள் தானே. மாநில கட்சிகள் இல்லை அப்படின்னா தேசிய கட்சி கிடையாது. இல்லை, காங்கிரஸ் பாட்டுக்கு காமராஜர் ஆட்சியெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நீங்க வீழ்த்தி விட்டுட்டு இப்போ நாடு இந்த கதியில் போட்டதுக்கு யார் காரணம்? அதாவது அவங்களே தான் காரணம். இப்போ இவர் சொன்னார்ல, கமல் சொன்னார்ல, இப்போதான் வந்து காங்கிரஸ் வந்து பேசப்படுது அப்படிங்கிறது, இதுவே ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே. இத்தனை ஆண்டு காலமாக எல்லா கட்சியும் விசிகா தான் இந்த மாதிரியான தேர்தல் நேரங்களில் அதிக விவாதத்துக்கு இடம் கொடுக்குற ஒரு கட்சியாக மாறும், விசிகா தான். ஆனால் இந்த முறை காங்கிரஸ் வந்திருக்குன்னா அதுவே ஒரு வளர்ச்சி தானே. அதுக்கு நீங்கள் மாணிக்கம் தாகூருக்கு நன்றி சொல்லணும். முறைப்படி பார்த்தா காங்கிரஸ்காரங்க அந்த வளர்ச்சி வச்சு எத்தனை தொகுதிகளில் போட்டி போட போறீங்கன்னு சொல்லிட்டு தொகுதி எனக்கு அதிகப்படுத்திட்டே போறீங்க, நார்த்தில் தோத்துட்டே போவீங்க. அரசியல் அதுதானே. எங்க ஸ்ட்ராட்டஜி எங்க வலுவா இருக்குமோ அங்க கால் ஒண்ணு தானே. பொதுவாக இந்த தேர்தல் டைம்ல ஒரு ஃபேக்டர் முக்கியமா பேசுவோம், இந்த வின்னபிலிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த ஜெயிக்கக்கூடிய தன்மை யாருக்கு அதிகமா இருக்கும், இந்த எலெக்ஷன்ல வின்னபிலிட்டி, அன்டெஸ்டட் பிளேயர், இதெல்லாம் நிறைய யூஸ் பண்றோம். அந்த எக்ஸ் ஃபேக்டர் அதெல்லாம் நிறைய பார்த்துட்டு அவர் கேட்கறது என்னன்னா, திமுகவுக்கு வலுவான உறுதி மாமனாருக்கு ஒரு சீட்டு கொடுத்துருங்க, இல்லைன்னா பிரச்சனை பண்ணுவாங்க. அது ஒண்ணு தோந்த தொகுதியை தாங்க நாங்கள் கேட்குறோம் கிடையாது. நீங்க ஜெயிக்கிற தொகுதியெல்லாம் எங்களுக்கு கொடுக்க வேண்டாம், ஏற்கனவே தோந்து போனீங்கல்ல அதை கொடுத்தா போதுங்கிறாரு. அது வந்து ஜெயிச்சிருவாங்கிறதுனால அது என்னமோ அது அவருக்கு தான் தெரியும். இல்லை, இப்படி நம்ம ரிவர்ஸாக கேட்டால், அப்போ இந்தியா கூட்டணியில் மற்ற கட்சிகள்லாம் தோத்த இடத்த கேட்டால் அப்போ என்ன பண்ணுவாங்க? உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ் காங்கிரஸ் தோத்த இடத்த கேட்குறாரு அப்படின்னா கொடுத்துருவாங்களா? அந்த சிக்கல் இருக்குல்ல, அது தள்ளி வச்சிருவாங்க அகிலேஷ் கூட்டணியில் இருந்து. இல்லை, இது திமுக தான் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரொம்ப போட்டு அழுத்துதோ காங்கிரஸ்ன்னு தோணுது. அவங்க தான் விடாம பிடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இல்லை, வெளியில அமைதியா இருந்துக்கிட்டு பின்னணியில் நிறைய அழுத்தம் கொடுக்குறாங்க. இல்லை, நம்ம திமுக வரலாறு பார்த்தோம் அப்படின்னா 57க்கு அப்புறம் கூட்டணி எல்லாம் போட்டி போட்டதே கிடையாது. இப்போ திமுகவுக்கு காங்கிரஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ காங்கிரஸுக்கு திமுக முக்கியம். அதே மாதிரி தான் எல்லா தேர்தலும் நின்றுருக்காங்க. இந்த சட்டசபை தேர்தல் அப்படின்றதுனால திமுகவுக்கு காங்கிரஸ் கூடுதல் முக்கியத்துவம் பெறும். ஆனால் லாங் டேர்மாக பார்க்கும்போது 2029 லோக்சபா தேர்தல் வருது இல்லையா, அப்போ வந்து காங்கிரஸ் கட்சிக்கு திமுக முக்கியம். ஆனால் அந்த முக்கியத்துவத்தை காங்கிரஸ் கட்சி பார்க்குறாங்களா இல்லைன்னு கேட்டால் அங்கே தான் பெரிய சந்தேகமே வருது. காங்கிரஸே சொல்லலை,
இவர் தான் பிரதமர் வேட்பாளர்னு நீங்க ஏன் சொன்னீங்க? உங்களுக்கு தேவை அங்கீகாரம் இருக்குல்ல, அங்கீகாரம் இருக்குல்ல. ராகுல் தான் பிரதமர் வேட்பாளர் சொல்லுது அப்படின்னா திமுக ஏதோ பலன் இருக்குன்னு தான் அர்த்தம். காங்கிரஸே சொல்லல, உங்களுக்கு என்ன அவசரம்? அவர் பிரதரை வந்து முன்னிறுத்துறாரு, உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்ப இவரு சொல்றாரு மணிசங்கர் ஐயர், ஆமா திமுகவே சொல்லல, அவரு வந்து இந்தியா கூட்டணிக்கு ஸ்டாலின் தான் தலைவரா வரணும்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு மணிசங்கர். அப்போ மணிசங்கர் ஐயர் இன்றைய மாணிக்கம் தாகூர், மாணிக்கம் தாகூர் அன்றைய மணிசங்கர் ஐயர். இல்ல நீங்க சொன்னீங்க திமுக அழுத்தம் கொடுக்குதுன்னு. இப்போ ஒருவேளை மேற்கு வங்க மாதிரி நீங்க தனியா நில்லு நான் தனியா நிக்கிறேன் அப்படின்லாம் அவங்க சொல்லல, முடிஞ்ச வரைக்கும் இழுத்து தானே பிடிக்கிறாங்க. அப்புறம் எப்படி அழுத்தம் கொடுக்குறாங்க? லாங் ரோப் கொடுக்குறாங்க, அந்த ரோப்ல காங்கிரஸ் போயிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தாலும் காங்கிரஸ்க்கு இருக்கிற ஆப்ஷன் இதானே. இப்போ இந்த முறை விட்டுட்டா அப்புறம் எப்படிதான் அவங்க அவங்களோட ஓட் பேங்கை ப்ரூவ் பண்ணிக்கிறது? அது மாதிரி தனியா விட்டுட்டாலும் நிர்கதியாவில் நிற்பாங்க. மாதிரி உள்ளவங்க இந்த மாதிரி வெளியில் பேசுகிறவங்களையும் கண்டிக்கிறதோட மட்டுமில்லை, இது ஒரு ஆரோக்கியமான போக்கு இல்லை. இது வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி அப்படின்னு மட்டும் பார்க்கக்கூடாது, ஒரு தமிழ்நாட்டு நலன் உட்பட எல்லாமே பார்க்கணும் அப்படின்னு அவங்க ஒரு பகுதி எடுத்து சொல்கிறாங்க. அந்த மாதிரி உள்ளவங்கலாம், அதாவது கள நிலவரம் தெரிஞ்சவங்க, களத்தில் வேலை பார்க்குறவங்க எல்லாமே என்ன சொல்கிறாங்க, கொஞ்சம் பொறுமையாக. ரெண்டாவது அதுக்குன்னு ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு, அந்த குழு போய் பேச்சுவார்த்தை நடத்தும், தெரிவிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ஏன் முந்திரி கொட்டையாட்ட பேசுகிறாங்க அப்படிங்கிற செல்வ பெருந்தையும் சொல்லி பார்க்குறாரு. அவர் ஒரு தலைவராகவே யாருமே இல்லை. ஆனால் அவங்க என்ன சொல்கிறது நான் கேட்குறதுங்கிற மாதிரி தான் போய் அவங்க பேசுகிறதுமே ரொம்ப லேட்டாக சொல்கிறாங்க. இவர் பேசுகிறவங்கலாம் பேசி முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்படி யாரும் பேசாதீங்க, கட்சி தலைமைன்னு ஒன்று இருக்குது, அகில இந்திய தலைமைன்னு ஒன்று இருக்குது, மாநில தலைமைன்னு ஒன்று இருக்குது, கட்டுப்பாடு நடங்கன்னு லேட்டாக சொல்கிறாங்க. திமுக மட்டும் சும்மாவா? அமைச்சர் ராஜகண்ணப்பன் என்ன சொல்றாரு? இந்த 2 பேர் காங்கிரஸ்ல உட்காந்துட்டு உயிரை வாங்குறாங்க அப்படிங்கிறாரு. இருந்தாரு இல்லைன்னா போங்கிறாரு. அப்புறம் அது அவங்க மட்டும் அந்த அளவுக்கு யார் கொண்டு வந்து விட்டான்னு பார்க்கும்போது தான் காங்கிரஸ் மீது தான் நம்மளோட பார்வை போகுது. திமுக சைலண்டா தான் இருந்தாங்க, காங்கிரஸ்காரங்க தான் ஃபர்ஸ்ட் அந்த பிரச்சனையை தூண்டி விட்டது. அதுக்கு விஜய் வர காரணம் கொடுக்குறாங்க. அவங்க ஒரு ஆட்சியில ஒரு மனுஷன் பங்கு கேட்கறதுல என்ன தப்பு? உரிமை தானே கேட்கறான். 3வது பெரிய கட்சியை அபிஷியலா நிறைய எம்பிக்கள் அவங்க தான் வச்சிருக்காங்க, எம்எல்ஏக்கள் அவங்க தான் வச்சிருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு கட்சியை உதாசீனப்படுத்துற மாதிரி தானே இருக்கு. அதாவது இதுல இருந்து என்ன பாருவாங்க, யாரு பாஜகவை விமர்சிக்க பயப்படுறாங்களோ, யாரு பாஜகவை விமர்சிக்க தயங்குறாங்களோ அவங்க கூட காங்கிரஸ் நிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. யாரு திமுகவை விமர்சிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் பிஜேபியோட பிடிஎம் சொல்ற மாதிரி தான் இருக்கு. பேசுறது அது ஒரு பேச்சு இருக்குது. என்னன்னா இப்போ இந்த திமுகவை எதிர்த்து இப்போ பேசுகிறாங்கல்ல, இது எல்லாமே செல்லுபிரதையே சொல்கிறாரு. இந்த விஷயத்த யாரோ தூண்டுதலோட தான் அதை பேசுகிறாங்க. ஏன்னா ஒரு மாநில தலைமை சொல்லுது, டெல்லி தலைமையும் அறிவுறுத்தி இருக்குது, அதையும் மீறி பேசுகிறாங்க அப்படின்னா பின்னால் ஒரு சக்தி இயக்குது. அல்ல, அந்த சக்தி எதுன்னு நான் பார்த்தேன். எப்படின்னா பிரவீன் செக்ரட்டரி எடுத்து ட்வீட் போட்டார் இல்லையா, இந்த 5000 ரூபா கொடுக்கறது, அதற்கு முன்னாடி நிறைய ட்வீட் போடுறாரு. இது எல்லாத்தையும் ஆடிட்டர் ஒருத்தர் ரீட்வீட் பண்ணிட்டு இருக்காரு. எந்த ஆடிட்டர்? அதான் நம்ம பாஜக ஆடிட்டர் குருமூர்த்தி அடிக்கடி அமித்ஷா உள்ள வந்துட்டு பேசிட்டு போறாரு இல்லையா, அவர் ரீட்வீட் பண்றாரு. அப்ப இதற்கு பின்னாடி அவரோட கை இருக்குமோங்கிறதும் பேசுறாங்க. ஆனா ஒரு மனுஷன் திமுக எதிராக பேசினாலே பிஜேபியோட லிங்க் பண்றீங்களே, இது என்ன நியாயங்கிறது? ஒரு கையை உடைக்க எத்தனை கை தான் வேணுமா? ஆமா. இல்ல நீங்க சொன்னீங்க 3வது கட்சியை பெரிய கட்சின்னு. இப்ப காங்கிரஸ் பேரியக்கம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பேரியக்கம் இருக்கு பாருங்க, அதை தான் சொல்றேன், பேர்ல மட்டும்தான் இருக்கு காங்கிரஸ் பேரியக்கம். இத்தனை வருஷம் சுதந்திர போராட்டத்துல இருந்து இத்தனை வருஷமா அவங்களோட பங்கு ரொம்ப முக்கியம். ஆனா 3வது இடங்கிறதே பெருமையா சொல்றீங்களே, அதுவே இதுதானே? அதான் அந்த அளவுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கிற கட்சியை அதுவே கம்மி தானே. அது சரி, இது நிதர்சனம். இதுதான் இது வரைக்கும் ஆண்ட கட்சியா இருந்தாங்க, அப்புறம் எதிர்கட்சியா இருந்தாங்க, அப்புறம் ஒன்றும் இல்லாமல் இப்போ ஒரு ஓட் பேங்கோட இருக்காங்கல்ல. நீங்க இப்போ தேமுதிக வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய திமுக காங்கிரஸை ஜஸ்ட் லைக் த டீல் பண்ண முடியாதுல்ல. அந்த சிக்கல் திமுக. ஆனா அவங்க அப்படி பண்ணல, டீல் பண்ணலையா? முதல்வர் என்ன சொல்றாரு, கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. அவருடைய குழுவில் இருக்கிற அமைச்சர் ஒருத்தர் இப்படி பேசுறாரு, இருந்துக்கிட்டு உயிரை வாங்குறாங்க அப்படின்னா அது யாரோ ஒருத்தர் A to Z கிடையாது, இல்லை முக்கியமான நபராக இருக்காரு. இல்லை, அது அவர் முதல்வர் சொல்லி தான் பேசுகிறத எடுத்துக்க முடியாது. அவர் இப்போ மேடையில் பேசும்பொழுது களத்தில் எல்லாம் கலந்துறவங்க தெரிஞ்சவர் தானே. இல்லைண்ணே, இதே இது இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறதுக்கும் மாணிக்கம் தாகூர் பேசுறதுக்கும் ராகுல் சொல்லி தான் பேசுறாருங்கிற அந்த இது அப்ளை ஆகும். ஆமா, அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. ராகுல் காந்தி தான் எல்லாமே சொல்றாரு, இதை ஒரு ஸ்ட்ராட்டஜியா ஃபாலோ பண்றாங்க அப்படிலாம் சொல்றாங்களே. ஆமா, இது ஸ்ட்ராட்டஜி. அவரு தான் ஒரு செய்தி இப்போ பார்த்தோம்ல, மாணிக்க தவிர எதனா சொல்றாரு, எல்லாமே ராகுல் காந்திகிட்ட சொல்லிட்டு தான் நாங்கள் செய்யணும். இது அவருக்கு தெரியுமா? ஏன் அது தெரியாம இருந்தா அவர் தலைவரே கிடையாதுங்கிற ராகுல் காந்தி தெரிஞ்சு இல்ல இவங்க சொல்லிட்டு தான் செய்யறாங்கிறது அவருக்கு தெரியுமா? அவர் சொல்லி தான் இவங்க செய்யறாங்க. நேரா போய் பாக்குறாங்க பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்க தாகூர். ஒவ்வொரு முறை பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி கொடுத்த டோஸோட ஹெவி டோஸ் அடுத்த வாட்டி கொடுக்குறாங்க. அப்படின்னா அது காங்கிரஸ் போடக்கூடிய பக்காவான ஸ்கெட்ச்.
எதுக்கு அப்படின்னா என்னுடைய சந்தேகம் என்னவா இருக்குன்னா, ஆட்சியில் பங்கு கேட்டால் தான் அது குறைந்தபட்சம் ஒரு 40 சீட்டாச்சும் தருவாங்கிறதுக்காக தான் இந்த அளவுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறதா பார்க்க முடியுது. ஆனால் ஏற்கனவே இல்லை, அது நேற்று அந்த மதுரை கூட்டத்திலே பேசியிருக்காங்களே, நம்ம வந்து திமுக கூட்டணி வந்து வெளியில் போக விருப்பம் இல்லை, இருந்தாலும் நம்ம இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறோம், இருந்தாலும் விஜயை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அங்கே விருப்பம் இல்லைங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன தெரியுதுன்னா, இப்போ நீ சொல்கிறது தான் வருது. எங்கே இருக்கிற கூட்டணி கட்சிகள் வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்குது, ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளும் கூடுதல் இடங்கள் கேட்டுக்கிட்டே இருக்குது. அது இல்லாமல் அதிக தொகுதியில் திமுக நிற்கணும்னு முதல்வர் விருப்பப்படுறாரு, 200 தொகுதி ஜெயிக்கணும்னு சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது நமக்கு சீட்டை குறைச்சிடுவாங்களோ ஒரு பயத்தில் ஒன்று ஏற்கனவே கொடுத்ததை தக்க வைக்கணும், குறைச்சிட போகிறாங்க, அந்த பயத்தில் கூட இந்த ஆட்டம் கூட ஆடலாம். அவங்க கத்தி மேல நடக்கிற மாதிரி போயிட்டு இருக்காங்க. நீ எப்படியே நீ அதாவது இப்படி கூட சொல்லி விட்டுருலாம். சில பேர் இருக்கிறாங்க திமுக எதிராக பேசுகிறவங்களாம், அவங்களாம் எம்எல்ஏ எலெக்ஷனு கவுன்சிலர் எலெக்ஷனில் கூட நிற்க மாட்டாங்க. அதனால் நீ தான் எலெக்ஷனில் நிற்கிறது இல்லையா, அதனால் நீ பேசு, நீ எம்பி எலெக்ஷன் நிற்க போகிற, அதனால் நீ பேசுன்னு கூட தூண்டி விட்டுருக்கலாம். நீங்கள் இப்போ கூட்டணியில் அதாவது ஆட்சியில் அதிக பங்கு வேணும்னு சொல்கிறாங்கல்ல, ஆட்சியில் பங்கு வேணும்னு சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது இப்போ மற்ற மாநிலங்கள்லேயும் நீங்கள் வந்து அந்த பலத்தை காமிச்சிருந்தா பரவாயில்ல. மற்ற அதில் ஒருத்தர் காங்கிரஸ் தலைவர் யாருன்னு தெரியல, ஒருத்தர் சொல்கிறார் மற்ற மாநிலம் நாங்கள் இருக்கிறோம், இங்கே இருக்கக்கூடாதா அப்படிங்கிறார். மற்ற மாநிலம் எங்கே இருக்கிறாங்க? இப்போ அது ஒரு 3 ஸ்டேட்டில் சிஎம்மாக இருக்காங்க. இப்போ கர்நாடகாவில் காங்கிரஸ் தனியாக நிற்கிது, பவர்ஃபுல்லாக இருக்குது. தெலுங்கானா உள்ள ஒற்றுமையிலேயே கர்நாடகாவில் பார்க்கும்போது கர்நாடகாவிலே பார்த்துக்கிட்டோம்னா சித்தராமையா அடிச்சுட்டு இருக்காங்க. கர்நாடகாவிலே பார்த்தோம்னா சிவகுமார் அவர் சிஎம்மா ஆகணுங்கிற ஒரு கனவுல கடுமையாக உழைச்சாரு. எதிர்த்து அவர் மேலே வழக்கெல்லாம் போட்டாங்க, அந்த வழக்கை எதிர்த்து வந்து போராடி வென்று அவர் எப்படியாவது நம்ம சிஎம் கனவோடு தான் கடைசி வரைக்கும் உழைச்சார். அப்புறம் சித்தராமையா சீனியராக இருக்கிறாரு, அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாகணும்னு சொல்லி சமாதானப்படுத்தி அவரை வச்சிருக்கிறாங்க. இங்கே வந்தால் தெலுங்கானா ரேவந்த் ரெட்டி அவர் ஒருத்தர் தான். ஆனால் அவங்க எல்லாருமே ஆர்எஸ்எஸ் டச் உள்ளவங்க. சித்தராமையா தவிர எல்லாமே கடுமையாக பண்ணி அந்த காங்கிரஸ் கட்சிங்கிறத விட அந்த தனி நபர் ஒரு செல்வாக்கில் அந்த கட்சியை எப்படியோ கொண்டாந்து தேர்தல் வெற்றியை கொண்டாந்துருக்கிறாங்க. அப்படி தான், அவ்வளோதான், 2 தான் இருக்குது. இப்போ ஜார்க்கண்டில் மட்டும்தான் ஹிமாச்சல் பிரதேசம் சேர்த்துக்கலாம் அது இருக்கிறாங்க. இப்போ பாஜக எடுத்துட்டோம்னு வைங்களேன், தனிப்பெரும்பான்மையாக ஆட்சி சில இடத்துல இருக்குது, பல இடத்துல இல்லை. இப்போ ஆந்திராவை பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணி ஆச்சு, தெலுங்கு தேசம் ஜனசேனா கட்சி. பீகாரில் பார்த்தீங்கன்னா பாஜக ஐக்கிய ஜனதாதளம், இது மாதிரி ராஷ்ட்ரிய லோக் ஜனசக்தி. மகாராஷ்டிராவில் பாஜக சிவசேனா ஏக்நாத் ஷிண்டே, தேசிய காங்கிரஸ் அஜித் பவார், மகாயுதி கூட்டணி. இது மாதிரி சொல்லிட்டே போகலாம். பாஜக லிஸ்ட் பெருசாக மேகாலயா, சிக்கிம், நாகாலாந்து, உத்தரப்பிரதேசம், இது எல்லாமே இப்படி தான். இந்த இடத்துல தான் கேள்வியே வருது. என்னன்னா, நம்ம வந்து பாஜக வந்து ஒரு ஜாதியவாத சக்தி, மதவாத சக்தின்னு முத்திர குத்துறோம், இந்தியாவுக்கு எதிராக செயல்படுறதுலாம் சொல்கிறாங்க. ஆனால் பாஜகவுக்கு இருக்கிற ஜனநாயகத்தன்மை திமுகவுக்கு இல்லையே. பாஜக இத்தனை இடங்களில் கூட்டணி கொடுக்குது இல்லையா, கூட்டணி ஆட்சி, அமைச்சரவையில் பங்கு எல்லாம் தருது. திமுக கொள்கையை இவங்க அதான சொல்கிறாங்க, மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. இது வந்து ஆரம்பத்துல கூட்டணியே வச்சுக்காம தனிச்சே போட்டினுங்கிறது தான் காங்கிரஸோட. தனிச்சு நிற்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க காங்கிரஸ். இதுக்கு தான் சீமான் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காரு. என்ன சொல்றாரு? தனிச்சு நில்லுங்க, எல்லா ஆட்டத்தையும் கலைச்சிட்டு வாங்க, உங்களுக்கு தனி சின்னத்தில் நில்லுங்க, தனிச்சு நில்லுங்க, அப்போ யார் ஜெயிக்கிறா பார்ப்போம் அப்படிங்கிறாரு. அது மாதிரி இப்போ விஜய் அதான் சொல்லிட்டு இருக்காரு, எல்லாம் தனிச்சு நில்லுங்க, பார்த்துக்கலாம். சொன்னார் இல்லையா சமீபத்தில், நீங்களாம் வாரிசு பின்புலத்துலேருந்து வரீங்க, தனிச்சு நில்லுங்க அப்படிங்கிறாரு. ஜனநாயகத்தோட அடையாளம் சேர்ந்து இயங்குறது, சேர்ந்து போட்டி போடுறது தான். அப்படின்னாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றப்ப ஒவ்வொரு கட்சியும் வைக்கக்கூடிய பார்வை சரிதானே? இல்லை, இப்போ திமுகவுக்கு இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னா, மாநிலத்தில் சுயாட்சி, அதை பற்றியே பேசணும் நிறையா. இன்னொரு வார்த்தை இருக்குது, மத்தியில் கூட்டாட்சின்னு. இப்போ வந்து திமுக பிஜேபியோட கூட்டணி வைக்க முடியாது. அப்போ அவங்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு காங்கிரஸ் தான். அந்த உறவை வந்து நீட்டிக்கணும், அந்த உறவை பாதுகாக்கணும் தான் அவங்க இவ்வளோ தூரம் பொறுத்து போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ராகுல் வந்து ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு அரசியலை தேசிய அளவில் பண்ணுறாரு. நீங்கள் அவரை அனுசரித்து தானே போகணும். ஒரு 4 சீட்டு கூட போனால் போயிட்டு போகுது. உங்களுக்கு கொள்கை தானே முக்கியம். டெல்லியில் உங்கள் லாபியும் உங்களுக்கு தேவை. நீங்கள் வந்து காங்கிரஸ் இருந்தால் தான் உங்களுக்கு சில வேலைகள் அங்கே நடக்கும். அப்படின்னா காங்கிரஸ் அனுசரித்து போடுறதுல தப்பு இல்லையே. அந்த மாதிரி அனுகூலங்கள் இருக்கிறதுனால தானே மாணிக்கம் தாகூர் போன்றோர் நெருக்கடி கொடுக்குறாங்க. இருக்கா? இருக்கும்ல. இப்போ ஒன்றும் இல்லைங்க. இப்போ ரீசெண்டாக ராகுல் காந்தியை நீக்கிறதுல ஒரு பிரச்சனை வந்துச்சு நாடாளுமன்றத்தில். ஒரு திமுக எம்பி சஸ்பெண்ட் ஆயிருக்கீங்களா? ஒரே திமுக எம்பி சஸ்பெண்ட் ஆனது மதுரை எம்பி சு வெங்கடேசன் மட்டும்தான் ஆனார் 8 பேரில். மற்றவங்கலாம் காங்கிரஸ் இந்த மாதிரி தான் ஆயிருக்காங்க.
அப்போ திமுக அங்கேயே கைவிட்டுடுச்சு காங்கிரஸ் அப்படிங்கிறது காங்கிரஸ் எம்பிக்களோட மனக்குமுறலாக இருக்குது. அந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு திமுக எம்பி கூட இருக்க மாட்டாங்க. முன்னாடிலாம் டேபிளை தட்டி பயங்கர ஆரவாரப்படுத்துவாங்க. இப்போ இதில் வந்து காங்கிரஸ் யாருமே வந்து குறைச்சி மதிப்பிடலை. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு நியாயமான விஷயம் என்னன்னா, காங்கிரஸ் தனிச்சு நிற்கலாம், பிரச்சனை கிடையாது யாருக்கும். ஆனால் காங்கிரஸ் தனிச்சு நிற்கிறதுனால இப்போ அந்த கட்சியோட கெப்பாசிட்டி யாருக்கு சாதகமாக போகும், யாருக்கு பாதகமாக போகும். தனிச்சு நின்னா காங்கிரஸ் ஜெயிக்கும் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் தனிச்சு நிற்கும் போது காங்கிரஸ் ஜெயிக்கிறத விட அது பாஜகவுக்கு தான் சாதகமாக போகும்னு பார்க்கப்பட்ட சமயத்தில் தான் இங்கே வந்து எதிர்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே வந்து காங்கிரஸ் தனிச்சு நிற்கிறது யாரும் ஒரு தடவை 2004 சேர்றாங்களா? ஆமாம், தொடர்ந்து 2022 இந்த 26 வரைக்கும் 22 வருஷமாக இருந்திருக்காங்க. 2014 மட்டும் தனிச்சு நின்னாங்க. அந்த ஈழத்தமிழர் பிரச்சனைனால தனிச்சு நின்னாங்க. அப்போ ஒரு 4.5% 5% தான் வாக்கு வாங்க. இப்போ எதுக்காக தனிச்சு நிற்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இதன் மூலிமா பாஜக லாபம் அடைஞ்சிடக்கூடாது, அதன் மூலிமா அவங்க ஆட்சிக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் பெருவரையாக கருத்தாக இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்களே தனிச்சு நின்னாங்க அப்படின்ட்டு, அப்போவே வந்து பல காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு டெபாசிட் போயிருக்கு 2014. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஜோதிமணி கூட டெபாசிட் இழந்தாங்க. அப்போது ஃபுல் ஸ்வீப் வந்து அதிமுக எடுத்தாங்க இல்லையா அந்த பீரியடில். அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியால் 40 நம்மதே ஆமாம் அப்படி வந்தாங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சியால் தனிச்சு நின்று கிரவுண்ட் பேஸை வந்து அவங்களோட ஸ்ட்ரென்தன் பண்ண முடியல, அங்கே இருக்கக்கூடிய கட்சியை வளர்த்து எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு தான் கூட்டணியில் பயணம் பண்ணால் தான் அங்கீகாரம் வரும்னு சொல்லிட்டு தான் திமுகவில் வந்து கூட்டணி வச்சாங்க. இப்போ 2024 கூட நல்ல ஒரு உரிய முறையில் சீட்லாம் ஜெயிச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஊர்லயும் அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையே பெரும் பிரச்சனையா இருக்கு. அதை சமாளிக்கிறதுக்கே ஒரு கமிட்டி போடணும் போல. இல்லைங்க, எல்லா கட்சியிலுமே பிரச்சனை இருக்கு. ஆனா இங்க பிரச்சனையே தானே கட்சியா இருக்கு. திமுகலே நிறைய கோஷ்டி பிரச்சனைகள்லாம் இருக்கு. காங்கிரஸ் சேர்ந்து வந்தாதான் நியூஸ், கட்சிக்குள்ள பிரச்சனை நியூஸே கிடையாது. அதை நடக்கிறது தான். ஏன் ஒரு கேஎஸ் அழகிரி போராட்டம் பண்ணாரு, ரயில மறிச்சு ஒரு 4 பேர் தான் கூட போனாங்க. அப்புறம் எப்படி காங்கிரஸ் தமிழ்நாட்டில் போராட்டம் பண்றது? அந்த பிரச்சனையும் இருக்குல்ல. ஒன்று சேர்ந்து வந்தால் தானே ஒரு போராட்டத்தை முன்னாடி. எல்லாம் குறுநில மன்னர்கள், எல்லாம் ஆளுக்கு ஒரு சட்டம், ஆளுக்கு ஒரு நீதியில் போயிட்டு இருந்தா அப்புறம் அப்படிதான் இருக்கும் கட்சியும். ஏன்னா இப்போ கோஷ்டின்னு சொல்றாங்க. எத்தனை கோஷ்டி தான் இருக்காங்க காங்கிரஸ்ல? கோஷ்டிலாம் பஞ்சம் இல்லை. கோஷ்டின்னு சொன்னால வைப்பான்ல, என்ன சாப்பிட்றீங்க அந்த மாதிரி பக்கம் பக்கமாக இருக்குது கோஷ்டி. நம்ம தோசை கடையில் போனீங்கன்னா 60 வகையான தோசை இருக்கும்பா. தோசையிலே 60 வகை இருக்கும். ஆமாம், அந்த மாதிரி இதெல்லாம் ஏகப்பட்ட கோஷ்டி. ஒரே மாவு தான் ஆனால் பல. ஆமாம் ஆமாம், ஒரே கட்சியில் பல. மாதிரி ஒரு சட்டமன்ற தொகுதியில் 10 கோஷ்டி இருக்கும்னு நினைக்கிறேன். கிளைக்கு போக நிறைய. ஏதாவது பெரிய பெரிய குழுனா யார்? இப்போ செல்லு பிறந்த இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஏற்கனவே பா சிதம்பரத்துட்டு இருந்தார். இப்போ இவர் தலைவர்னா இது ஒரு கோஷ்டி. பா சிதம்பரம் கேஎஸ் தனியாக இருந்தார். பா சிதம்பரம் பையன் தனி கோஷ்டி. ஆமாம், அது தனி கோஷ்டி. திருநாவுக்கரசர் அவர் பையன் தனி கோஷ்டி. தங்கபாலு கடைசியாக டிரான்ஸ்லேட் பண்ணப்போ பார்த்தேன் சார். செல்லகுமார் இருக்கிறாரு, நிறைய செல்லகுமார்லாம் எம்பியா இருந்தவர் தான். எம்பிஆர் அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியல. நம்ம ராஜேஷ்குமார் தெரியும் சட்டமன்ற குழு. யாரெல்லாம் பிரச்சனை பண்றாங்களோ அவங்கள தானே தெரியுது. ரொம்ப நிறையா இருக்கு. இப்போ மறைஞ்சார் இல்லையா ஈபி கேஸ், அது அவர் தலைமையில் ஒரு கோஷ்டி இருந்தது. இந்த மாதிரி நிறையா இருந்திருக்கிறாங்க. சொல்லணும்னு கோச்சுக்கு போறாங்கன்னா ஜோதிமணிலாம் இருக்காங்க, அவங்களும் சொல்லாம விட்டீங்க. அதாவது லிஸ்ட் பெருசா இருக்கிறதுனால டக்குனு எல்லாத்தையும் சொல்ல முடியாது. கோஷ்டி இருக்கிறது எல்லா கட்சியிலையுமே இருக்கும். நீங்களே சொன்னீங்க, இப்போ திமுகலையுமே கோஷ்டி எல்லாம் இருக்கு. ஆனா என்ன பண்ணுன்னா எல்லா கட்சியிலையும் இருக்குங்க, இல்லைன்னு நான் சொல்லல. ஒரு தலைமை ஒன்று சொல்லிட்டா அந்த தலைமையை சொல்றதை எடுத்துட்டு உள்ள 1000 விஷயம் பேசுவாங்க. இப்போ இந்த காங்கிரஸ் எதுக்கு கேட்டு கொடுங்க, இதெல்லாம் தேவையில்லாத இல்லை வேஸ்ட் லக்கேஜ் அப்படின்னு சொல்லாமல் இருப்பாங்க. தலைவர் திமுக தலைவர்கிட்ட போய் ஏகப்பட்ட பேர் சொல்லுவாங்க. சொல்லாமல் இருப்பாங்களா? அது சொல்கிறது வெளில தெரியாது. அதே திமுகவில் சில பேர் போய் சொல்லுவாங்க, இல்லைங்க நம்ம அவசியம் வச்சுக்கணும், நாளைக்கு பாஜக போன்ற ஒரு பெரிய அகில இந்தியாவில் ஒரு கட்சி நமக்கும் சப்போர்ட் வேணும், நம்ம என்னதான் தான் மாநிலத்தில் இப்படி இருந்தாலும் அகில இந்தியாவில் ஒரு கட்சி வேணும் அப்படின்னு இப்படியும் சொல்கிறவங்களும் இருப்பாங்க. சொல்கிறது அவங்க வெளியே தெரியாது. இது ஒருவேளை ராகுல் காந்திட்ட பேர் எடுக்கணுங்கிறது அப்படி சொல்றாங்களா என்ன தெரியல. போல பல கட்சிகள்ல கோஷ்டி இருக்கும். ஆனா காங்கிரஸ் கட்சியில தான் கோஷ்டியில திடீர்னு கோஷ்டா மாறி கட்சிக்கே வந்து ஒரு பெரிய அச்சத்தை கொடுக்கணும்னு தான் சொல்லணும். எப்போ கோஷ்டா மாறும், எப்போ இதுவா இருக்கும்னு தெரியாது நமக்கு. கோஷ்டி தகராறுலாம் நிறைய நடந்திருக்கு. சத்தியமூர்த்தி பவன்லேயே நடந்திருக்கு. கத்தி குத்து வளர்ப்பு நடந்துச்சுன்னு இப்போ ரீசெண்டாக வந்து பெரிய அடிதடிலாம் நடந்து நியூஸ்லாம் ஆனிச்சுல, அதுவும் நடந்திருக்கு காங்கிரஸில். ஆனால் இப்போ காங்கிரஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2006 சட்டமன்ற தேர்தலில் தான் மாணிக்க தாக்கூர் சொல்கிறார், நீங்கள் மைனாரிட்டி திமுகன்னு ஜெயலலிதாவால் போற்றி புகழப்பட்ட அரசு தான் 2006 2011. இவங்க எவ்வளோ பர்சன்டேஜ்? யார்? காங்கிரஸ் கொடுத்த சப்போர்ட்டில் தான் திமுக நின்றுச்சப்ப. அதற்கு காரணம் வந்து மத்தியில் கூட்டாட்சியில் இருந்தாங்க, இது மாதிரி பாண்டிச்சேரியில் திமுக சப்போர்ட் பண்ணி அவங்க இதில் சிஎம் இருந்தாங்கிறத தாண்டி அன்னைக்கு காங்கிரஸ் இல்லை அப்படின்னா அந்த 2006 2011 ஆட்சி அமைஞ்சிருக்காது. கலைஞரோட கடைசி ஆட்சி. ஒருத்தர் சொல்றாரு, அப்போ கலைஞர் கூட கொடுக்கலாங்க ஒரு மனநிலையில் வந்துட்டாராம்.
சரி இவங்க கத்தி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. அப்போ சோனியா என்ன பண்ணாங்களாம், நீங்கள் ஈஸியாக கொடுக்கலான்னு சொல்லிடுறீங்க, அமைச்சரவைக்கு நான் யாருக்கு அமைச்சர்னு கொடுப்பேன், ஏற்கனவே எல்லா பேரும் தலைமுடியை பிச்சுட்டு கிடக்குறான், கோஷ்டி ஏதாவது ஏகப்பட்டது கிடக்கு, இதில் இவரை தூக்கி இவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்துட்டா அவருக்கு எதிராக புகார் வந்துக்கிட்டே இருக்கும், போயிட்டு இருக்கும், இந்த கோஷ்டி தவிர நிறையா இருக்கும், அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டதாகவும் ஒரு தகவல் இருக்கு. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ண்ணே. இப்போ திமுக ஆட்சியில் பங்கு கொடுத்தாலும் யாருக்கு போதுங்கிறத வச்சு அங்கே பெரிய பிரச்சனை ஆகிடும் போது. எனக்கு மற்ற கட்சியிலலாம் கோஷ்டி பிரச்சனை இருக்கும், அது அந்தந்த மாவட்டத்துக்குள்ளே இருக்கும், இல்லைன்னா அதை சுற்றுனதாக இருக்கும். இந்த காங்கிரஸில் தான் மாநிலம் தழுவிய கோஷ்டிகள் இருக்காங்க. இப்போ ப. சிதம்பரம்னா தமிழ்நாடு முழுக்க அவருக்கான ஆட்கள் இருப்பாங்க, செல்வப்பிரந்தாயினா அவருக்கான ஆட்கள். அப்படிங்கிறப்ப இவங்களை இதுக்குள்ள கட்டுப்படுத்திடலாம், இதை சமாளிச்சிடலாங்கிற ஒரு நிலையே காங்கிரஸ்க்கு இல்லை. காங்கிரஸ்க்குள்ள கோஷ்டிகள் எப்படிதான் இருக்காங்கன்னா, திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற தலைவர்கள் ஒரு பக்கம், தாவேக்க ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்துட்டு தாவேக்காக பொது மேடையில் பேசுகிற தலைவர்கள் இன்னொரு பக்கம் இருக்காங்க. பாஜக தலைவர்கள் விட்டுட்டீங்களா? அது நீங்கள் இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி சொல்கிறீங்களோ, அவர் ராகுலோட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. அவர் கூட க்ளோஸா இருக்கவங்க தான் பிரச்சனையா இருக்காங்களா காங்கிரஸ்? அப்ப ராகுல் தானே பிரச்சனை காரணம். இந்த கோஷ்டி எல்லாம் பார்த்துட்டோம். ஆனா இதுக்கு மேல இன்னொரு கோஷ்டி இருக்கு. அவங்க யாருன்னா ராகுல் கோஷ்டி. அதாவது ராகுல் காந்தியோட மட்டும்தான் அவங்க தொடர்புல இருப்பாங்க. களத்துல விட இது இப்ப இல்ல, இது ஆரம்பத்துல இருந்தே அப்படிதான். மாநில தலைவர் யாராக இருந்தாலும் சரி தான், மாநில தலைவரை மதிக்கவும் மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஒரு அறிவிப்பு விட்டா கூட தண்ணியாக நீக்கினா கூட நீரியா நீக்கிறது, அப்படியே நேராக ஃப்ளைட்டை பிடிச்சி நேராக டெல்லியில் போய் சோனியா வீட்லேயே ராகுல் வீட்லேயே போய் அவங்கள்ட்ட ஒரு போஸ்டிங் வாங்கிட்டு வந்துருவாங்க. இவர் ஏன்டா அந்த அறிவிப்பை வெளியிட்டு விட்டோம்னு இவர் வீட்டில் உட்காந்துருப்பாரு மாநில தலைவர். ஒவ்வொரு மாநில தலைவரும் அவங்களோட வச்சுக்காங்க, நாங்கள் அதுக்கு கட்டுப்பட மாட்டோன்ற மாதிரி. இது அப்பையிலேருந்து நடக்கிறது தான். அது அப்போ இத்தனை பிரச்சனைகள் உடம்புக்குள்ள வச்சுக்கிட்டு எப்படி நம்ம இது பண்ணாமல் இருக்க முடியும்? அதையும் தாண்டி போராடுறதுதான் பேரியக்கம். இல்லைங்க, இப்போ 1980 தான் சரிக்கு சமமாக நின்னாங்கன்னு திமுக சொல்கிறாங்க. அதில் பெரிய அளவிலான வெற்றியை பெற முடியல. சரிக்கு சமமான 110 இருந்தாங்க, ஆனாலும் பெரிய அளவில் வெற்றி பெற முடியல, அதனால தான் தர முடியலன்னு திமுக சொல்லுது. இல்லை, இந்த விஜய் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் திமுகவினரை பயமுறுத்துதுன்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து விஜயை காட்டியே காங்கிரஸ் இங்கே டீல் அதிகரிச்சுட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் விஜய் அல்லது அவருக்கு அடுத்த கட்டத்தில் கூடிய தலைவர்கள்லாம் அப்படிலாம் யாரும் கூட எதுவும் கூட்டணி பேச்சுவார்த்தைலாம் பேசுனா சொல்கிறோம், அது வரைக்கும் அது போலியான செய்தி தாங்கிற மாதிரி சொல்லி முடிச்சுட்டாங்க. அப்போ அந்த பேரமும் காங்கிரஸுக்கு இங்கே விடப்பட்டு போச்சு. அதுவும் ஒரு பிரச்சனைக்கு அடுத்த கட்டத்தில் தான் பார்க்கப்படுது. அதனால இதை இறுதியாக பார்க்கும்போது திமுகவுக்கும் நஷ்டம் கிடையாது, விஜய்க்கும் நஷ்டம் கிடையாது, காங்கிரஸுக்கு தான் பெரிய நஷ்டம். ஏன்னா இத்தனை பிரச்சனைகள் உருவாக்கிட்டு நாளைக்கு ஒரு தேசிய தலைவர்கள் பிரச்சாரம் பண்ண வராங்க அப்படின்னா ஒரே மாதிரியில தான் நின்று பிரச்சாரம் பண்ணும். அப்புறம் எந்த மூஞ்சியை வச்சு இவங்க திமுகவோட சேர்ந்து பிரச்சாரம் பண்ண? அதெல்லாம் பார்த்தா அரசியல் பண்ண முடியுமா? நேத்து சண்டை போட்டுட்டு சாயந்தரமா போய் ஒன்னா உட்காந்து வரலாறுலாம் இருக்குல்ல. எத்தனையோ நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க, நடத்தியிருக்கிறாங்க. அப்பெல்லாம் தேர்தல் வந்திருக்கு, ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு இது இல்லை. இப்போ பாக்யராஜ் ஆரம்பித்தார், டிஆர் ஆரம்பித்தார், கமல் ஆரம்பிச்சார், இந்த மாதிரிலாம். இப்போ இந்த விஜய்க்கு மட்டும் இந்த காங்கிரஸ் கூல் சுரேஷும் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, சரத்குமார் ஆரம்பிச்சாரு. சரத்குமார் அது நடராஜத்தில் ராதிகா அட்வைஸ் பேரில் பாஜக சேர்ந்துட்டாரு. இப்போ இந்த விஜய்க்கு மட்டும் இந்த காங்கிரஸ் வலியனா மற்ற எந்த கட்சிகளும் பெரிய முக்கியத்துவம் கொடுக்கல, ஆனால் காங்கிரஸ் மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குது. அது அவங்களுக்கு ஒரு பெரிய நமக்கு ப்ளஸ்ஸு அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. இவங்க கொடுக்குற இந்த முக்கியத்துவமோ சீட்டு எங்கே திமுகவில் அதிகமாக வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படின்னு தான் எல்லோரும் சொல்கிறாங்க. அது பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டி, ஆங்கில தொலைக்காட்சிக்கு பேட்டி அடித்த முதல்வர் என்ன சொன்னார், இந்த ஆட்சி அதிகாரத்தில் அந்த இதெல்லாம் பங்கெல்லாம் கிடையாதுன்ட்டார். அது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்கன்னா, பேச்சுவார்த்தை வருதுல குழு, அந்த குழுவே இந்த மனநிலையோடு வராதிங்க அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். இந்த மனநிலையோட வராத, அந்த உடைச்சிட்டாரு, அந்த மனையோட வராத. ஆமா, சீட்டு கூட சீட்டு காம்பவுண்ட் ஏறி கொடுங்க, சீட்டு தர முடியாது அப்படின்ட்டாரு. அதான் இல்லைண்ணே, அதான் அந்த படத்தில் வர மாதிரி அண்ணன் என்னடா தம்பி என்னடான்னு சொல்ல போகிறாங்களா, அல்லது தென்மதுரை வைகநதி பாடத்தில் வர மாதிரி அந்த பாட்டை பாட போகிறாங்களாங்கிறது தான் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி வர காங்கிரஸ் பேர் இயக்கம் பேர் எடுக்குமா பொறுத்து பார்த்துக்கலாம். கதர் சட்டை அழுக்காகணும், வேர்வு ஆகணும். வேர்வு ஆனாதான் எம்எல்ஏ ஆக முடியும், எம்பி ஆக முடியும். கதர் சட்டை போடணும், வெள்ளை போடணும்னா அழுக்காக கூடாது, வேர்வையும் ஆகக்கூடாது, ஏசிலே உட்காந்துருக்கணும்னா எம்எல்ஏ ஆக முடியாது. நான் சொல்லப்பா, திமுக அவங்க ஜம்முன்னு சீட்டை வாங்கிட்டு போயிடுறாங்க. நாங்கள்லாம் அழுக்கு ஒரு டீயை குடிச்சிட்டு திருப்பி வேலை பார்த்துட்ருக்குறோம்.
அவரு அழுக்காவே ஆக மாட்டேங்குது அந்த சட்டை. கதர் சட்டை ஆனா எம்பி ஆகணும், எம்எல்ஏ ஆகணும்னு நினைக்கிறாங்க. கதர் சட்டை அழுக்காக மாட்டேங்குது, பனையூர் சட்டை அழுக்காக மாட்டேங்குது. ஆமா, இதுல கூட்டணியே சேர்ந்தாலும் உள்ளடி வேலையும் இருக்குமாங்கிறது நம்ம சேர்த்து தான் பார்க்கணும். அதையும் அது சீட் வாங்கினாலும் உள்ளடி வேலை பயங்கரமா இருக்கும். இந்த எலெக்ஷன்ல அது எதிர்பார்க்கலாம். அப்பயும் ஒரு அப்டேட் வரும், அப்பயும் இதே மாதிரி நியூஸ் ரூம்ல உட்காந்து பேசலாம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.